ஆசனவாய் எரிச்சலுக்கு என்ன பண்ணால் அந்த எரிச்சல் குறையும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். ஆசனவாய் எரிச்சல் அப்படின்னா எதனால் வருது அப்படின்றது பார்க்கலாம். முதல் காரணம், காமனான ரீசன், நம்ம ஸ்பைசி ஃபுட்டோ ஹோட்டலில் உணவு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக ஏற்படும். இது போக டீப் ஃப்ரை எது சாப்பிட்டாலும் ஆசனவாய் எரிச்சல் வரலாம். இதை தவிர்த்து வேறு என்ன காமனான ரீசன் இருக்கலாம் அப்படின்னா மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய உங்களுக்கு டெய்லியும் மலச்சிக்கல் பவுல் மூவ்மெண்ட் ரொம்ப ஹார்ட் ஸ்டூல்ஸாக பாஸ் ஆகுதுன்னா அந்த ஆசனவாய் எரிச்சல் கண்டிப்பாக வரலாம். இது தவிர்த்து பல நோயில் அறிகுறியாகவும் ஆசனவாய் எரிச்சல் காமிக்கலாம். அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக பைல்ஸ் இருந்தாலும் ஆரம்பிக்கும், இல்லை ஆசனவாயில் வெடிப்பு ஆனல் ஃபிஷன் சொல்லக்கூடிய இருந்து வரும், இல்லை ஃபிஸ்டுலாக இருந்தாலும் இந்த ஆசனவாய் எரிச்சல் வரும். இது மாதிரி ஆசனவாய் எரிச்சல் உங்களுக்கு 5 நாள் மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறது நல்லது. சரி, இது கொஞ்ச நாளாக தான் இருக்குது, ஒரு 1 or 2 days தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹோம் ரெமடியாக நம்ம என்ன பண்ணலான்னா, நைட்டு ஒரு 5 to 8 கிராம் ட்ரை பிளாக் கிரேப்ஸ், சீடோடு இருக்க கிரேப்ஸை ஊற வச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி கூட ஒரு அத்திப்பழமும் அந்த திராட்சையும் மென்று சாப்பிட்டிங்கன்னா அந்த ஆசனவாய் எரிச்சல் குறையும். இது தவிர்த்து சித் பாத் சொல்லக்கூடிய அந்த ஆசனவாய் பகுதிக்கு ஒத்தடம் கொடுக்குற முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அந்த எந்த ஒரு பொடியும் எந்த ஒரு உப்பும் சேர்க்காமல் வார்ம் வாட்டரே நீங்கள் அதுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த ஆசனவாய் எரிச்சல் குறையும். இது தவிர்த்து ஆசனவாய் எரிச்சலுக்கு என்னென்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம உணவில் அதிக ஃபைபர் இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப ஸ்டார்ச்சி ஃபுட் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிக ஃபைபர்னால் என்ன டாக்டர்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெஜிடபிள் சாப்பிடணும். முக்கியமாக பச்சை கலருக்கு இருக்க வெஜிடபிள் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா அதுதான் ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது. பூமி கிழக்கு கிழங்கு வகையிலேருந்து சாப்பிடக்கூடாது. பச்சை காய்கறி என்னது, எக்ஸாம்பிளுக்கு பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், கோவக்காய், இது மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும். இது போக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். கண்டிப்பாக தண்ணி அதிகமாக குடிக்கணும். இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதும் தண்ணி குடிக்கிறதும் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னிங்கன்னா, லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 3:30 to 5:30 ஒரு தண்ணி கொஞ்சம் ஒரு 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜீரக தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லையாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் பப்பாளி, முலாம்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஆசனவாய் எரிச்சலை குறைச்சி கொடுக்கும். இது எல்லாமே பழமாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்ணும். செங்காயாக சாப்பிட்டிங்கன்னா கான்ஸ்டிபேஷனை உண்டு பண்ணும், வாதத்தை அதிகப்படுத்தும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உண்டு பண்ணும். சரி, இது தவிர்த்து இந்த ஆசனவாய் எரிச்சல் இருந்ததுன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னிங்கன்னா, கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, டெய்லி நான் இனிமா கொடுத்து தான் மோஷன் போவேன் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை இன்னையோட விட்டுடுங்க. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆசனவாய் எரிச்சல் அதிகமாகிடும். வேற ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக நீங்களாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஜெல் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது. இது போக நீங்களாக ஒரு மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பின்காலத்தில் தொந்தரவு கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்க்கறது நல்லது. இது போக அடிஷ்னல் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டேன், இல்லை இது மாதிரினா நான் பண்ணாமல் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு சரியாகலை அப்படின்னிங்கன்னா 3rd day or 4th day மார்னிங் என்ன பண்ணலாம், அதாவது ஆசனவாய் எரிச்சல் 2 நாள் ஆகிடுச்சு, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், வெஜிடபிள் சாப்பிட்டேன், போதுமான தண்ணி குடித்தேன், மோர் குடித்தேன், ஜீரக தண்ணி குடிச்சிருக்கேன், எதுக்குமே எனக்கு கேட்கல டாக்டர், என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் வீட்டில் சின்ன பிள்ளை கொடுத்துருப்பாங்க விளக்கெண்ணெய். அந்த விளக்கெண்ணெய் நல்ல சுத்தமான விளக்கெண்ணையாக வாங்கிட்டு குழந்தையாக இருந்தீங்கன்னா 5 to 10 ml வரைக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 10 to 25 ml வரைக்கும் கொடுக்கலாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சுக்கு குடிநீரில் கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான விஷயம், அந்த விளக்கெண்ணையை நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். வார்மாக பண்ணிவிட்டு அந்த சுக்கு நீர் கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லூசி ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணும்போது அந்த ஆசனவாய் எரிச்சல் சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.